வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என் இனிய பொன் நிலாவே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்பாவின் பக்கத்தில் வந்தமர்ந்து பேசிய மகளை இமைக்காமல் பார்த்தார். உனக்கு ஏண்டா இந்த வயசுல இத்தனை கஷ்டம்? உனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே. அவர் அப்படி கேட்டபோது சட்டென்று உடைந்து போனாள். அப்படியெல்லாம் இல்லப்பா, அண்ணனுக்காகனே இல்லை, எனக்கே பிடிச்சிருக்கு. ஒரு கணம் மகளின் முதிர்வான பதிலை ரசித்தவர் பின்பு கேட்டார். எப்படிம்மா உனக்கு இந்த வேலை கிடைச்சது? நீ எந்த அப்ளிகேஷனும் போட்ட மாதிரி தெரியலையே. அப்பாவை ஒரு நொடி திணறலாய் பார்த்தாள். நண்பர் மூலமா கிடைச்சதுப்பா, வேலைக்காக சொல்லி வச்சிருந்தேன். அப்பா எதுவும் சொல்லவில்லை. எழுந்து செல்லும்போது மென்மையாய் தலையில் தட்டிவிட்டு உள் சென்றார். சொல்லில் வடிக்க முடியாத குற்ற உணர்வில் நின்றாள். குடும்பம் இருக்கும் நிலையில் யாரிடமும் நிமலன் பற்றி பேசவே முடியாது இப்போதைக்கே. அலை ஓயட்டும், தலை முழுகலாம் என்று காத்திருந்தாள். அலையும் ஓய்ந்த பாடில்லை, தலையும் கழுவிய பாடில்லை. கண்ணை கட்டி காட்டில் தனியே விட்டது போல் இருந்தது திகழினிக்கே. மெல்ல மெல்ல பழகும்தான், ஆனால் மெல்லும் போது நெஞ்சை அடைத்தது. பக்கத்தில் வந்தமர்ந்த அவள் முகத்துக்கு நேராய் சொடுக்கு போட்டான். என்னாச்சு திகழி? சு என்ற இடவலமாய் தலை அசைத்து சிரித்தாள். ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்கா? ஜஸ்ட் நீ வேலையில் சேர்ந்து ஒரு வாரம் தானே ஆகுது. மெல்ல மெல்ல புரிபடும், அது வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க என்றவனை பார்த்து சிரித்தாள். பார்த்துக்கலாம் நிமலன், நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், 2 நாள் லீவு, நீ சமாளிச்சுக்குவே இல்லை என்றவனை கேள்வியாய் பார்த்தாள். என்னாச்சு நிமலன், ஏதாவது பிரச்சனையா என்றாள் கலக்கத்தோடு. அட, எதுக்கு பயப்படுற? உன்னை சுற்றி பிரச்சனைகள் வந்ததும் நீ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்ட. என் ரிலேட்டிவ் வீட்டில் மேரேஜ், அதுக்கெல்லாம் போவ, சின்ன பையனா நீன்னு சொல்கிற உன் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இது முக்கியமான கல்யாணம் திகழி, போய்த்தான் ஆகணும். அவங்க வீட்டில் தான் தங்கச்சிக்கு பையன் பேசி இருக்கோம். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் அதுவும் பேச வேண்டியிருக்கு. நீ இப்பதான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்க. உன்னை தவிர்த்துட்டு போக வேண்டாம்னு ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனால் முடியல. நீ சமாளிச்சுக்குவதானே? பயம் இல்லையே? அவனுடைய அக்கறை அவளை நெக்குருக வைத்தது. 2 நாள் தானே நிமலன், நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நிம்மதியாய் அவளை நிமிர்ந்து பார்த்தான். உரிமை எல்லாம் விடுபட்டது போல் உள்ளம் சொன்னது. மனம் சொன்னதை மறுத்து திருத்தி எழுதினான். அழிக்க அழிக்க அவனுக்குள் குழப்பம் வளர துணுக்குற்று போனான். அதிகாலை இன்று அதிசயமாக விடிந்திருந்தது. இரவு பெய்த மழையில் பூமி அநியாயத்துக்கு குளிர்ந்து போயிருந்தது. நடமாட்டம் குறைந்த சாலையில் தெரிந்த இருவர் கூட மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு குளிருக்கு அடங்கி போய் நடந்தார்கள். விடியலுக்கான அடையாளம் துளி கூட இல்லை. ஆயினும் நேரம் மட்டும் தன் கடமையை செய்தபடி இருந்தது. சிட் அவுட்டில் கால்களை மடக்கி சிந்தனை வயப்பட்டவளாக அமர்ந்திருந்தாள் திகழினி. முன்னெல்லாம் இது போன்ற அதிகாலை கிடைத்தால் அவளுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும். படுக்கையில் விழுந்தே கிடப்பாள். பிஞ்சு விட்டிருக்கும் மாதுளை மொட்டுக்களை ஜன்னல் வழி வந்து காட்டிவிட்டு போகும் கொடிமரங்கள். பிரியாத இருளை அப்படியே வைத்திருந்து இரவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சோம்பல் சொல்லும். ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை. காலை 10 மணிக்கு வேலைக்கு சென்றாக வேண்டும். பிடித்தும் லைத்தும் செய்கிற வேலைகளை கட்டாயத்தில் செய்கிற போது சுமையாக இருப்பது கண்கூடாக தெரிந்தது. மழை தேங்கி இருந்த இடத்தில் சொட்டி மறுபடி சலனத்தை தந்தது. நேற்றிரவு நடந்த ரசவாசங்கள் இந்த வீட்டின் மீதும் சூழ்நிலை மீதும் சட்டென்று பிடிமானத்தை கழட்டி வைத்திருந்தது. துயரங்களும் கஷ்டங்களும் அத்தனை பழக்கங்களுக்கு மடிகோல்கிறது என்பது கூட கசப்பான உண்மைதான். அண்ணன் குடித்துவிட்டு வந்திருந்தான். இதுவரை அவனிடம் அந்த வாசனையே உணராதவர்கள் ஒரு நொடி ஸ்தம்பித்து போனார்கள். என்னடா காரியம் பண்ணியிருக்க? குடிக்கிறையா? என்ன பழக்கம் இது? அப்பாவுக்குத்தான் அவ்வளவு அதிர்ச்சியாக இருந்தது. கஷ்டம் வந்தா கடந்து வர பார்க்கணும். அதை விட்டுட்டு அந்த கஷ்டத்தை கஷ்டப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு நாம் பக்கத்தில் இன்னொரு பெரிய கோட்டை போட்டுட்டு முட்டாளாக்கிக்க கூடாது. இந்த பழக்கம் எல்லாம் நமக்கு பழக்கமே இல்லையே. எனக்கு பதட்டமாக இருக்கு மகேந்திரா. அப்பாவின் நேர்மையான உள்ளத்துக்கு அது பெரிய தவறாக தோன்றி இருக்கிறது.
அதில் தவறும் இல்லை. நமக்கு முந்தைய தலைமுறையினர் வகுத்து வைத்திருக்கும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் நியாயமானது. அந்த தாத்பரியங்களை உடைத்து வெளியில் வருகிற வழி அவர்களுக்குமே தெரியாது. குடியின் போதையில் இருந்தவன் அப்பாவை நோக்கி எழுந்து வந்தான். திகழினி உறைந்து போய் பார்த்தாள். வார்த்தைகளை சிந்திவிட்டால் அதை திரும்ப அள்ள முடியாதே என்ற கவலை அவளை விரட்டியது. நான் குடிச்சா உங்களுக்கு என்ன கஷ்டம் என்றான் குழறியபடி. அவன் மீது வீசிய கற்றை நாற்றத்தால் அப்பா முகம் சுளித்தார். இதுக்கும் சேர்த்துதானே காசு சம்பாதிக்கணும். இப்ப வெறுங்கையில் உட்கார்ந்து இருக்கிறவங்கிட்ட இதுக்கு எங்க போறது? நம்மால ஆனது இதுக்காவது செலவு செய்யாம இருக்கலாம் இல்லையா என்றார் கோபமாக. அப்பாவின் முகத்தையே கூர்ந்து பார்த்தான். அவன் கண்கள் சிவந்து கலங்கி இருந்தது. எல்லாத்துக்கும் நீதாயா காரணம். என்னை தனியா இயங்க கத்துத்தரல. எதுக்கெடுத்தாலும் உங்களோட ஆலோசனைய கேட்கணும். இல்லைன்னா அது வந்துடும் இது வந்துடும்ங்கிற பயமுறுத்தல் வேற. இன்னைக்கு நான் கலங்கி நிக்கிறேன்னா நீ மட்டும்தாயா காரணம். உனக்கு பிடிக்காதுன்னு எத்தனையோ சந்தோஷத்தை கைவிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப தோணுது அதையெல்லாம் அனுபவிச்சிருக்கணும்னு. இப்போ வீட்டு கடனை எப்படி கட்டுவேங்கிற கவலை மட்டும்தான் எனக்கு பிரதானமாக இருக்குது. காரை கடன்காரன் வந்து பத்திட்டு போயிட்டான். எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நான் சீனியர் மெக்கானிக் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். இப்போ சாதாரண வேலைக்கு கூட என்னை கூப்பிட மாட்டேங்கிறானுங்க. எங்கே வேலை பார்த்தேன்னு கேட்டால் வேலை பார்த்த இடத்த சொல்கிறேன். அடுத்த நான் வேலைக்கு போனால் இங்கே வேலை காலி இல்லைன்னு தான் வருது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? முதலாளியை மரியாதை குறைவா பேசிட்டேன். கை நீட்டிட்டேன். அவ்வளவுதானே என்றான் கண்கள் சொருக. அவ்வளவு தானாவா? உனக்கு நீ செய்த வேலையுடைய விளைவு கூட தெரியல இல்லையா? ஒரு ஸ்தானத்துக்கான மரியாதையை எப்ப தரணும்னு நீ கத்துக்க போற? கொஞ்சம் கூடுதல் பொறுமையோட இருந்திருந்தா என்ன குறைஞ்சு போயிருக்கும்? பொறுமையோட போதாமைதான் எல்லாத்துக்கும் காரணம்னு நீ எப்ப புரிஞ்சுக்க போற? அப்பா இயலாமையாய் பேச மகேந்திரன் நிதானம் தவறி இருந்தான். ஐயோ போயா, இந்த லெக்சர் எல்லாம் எங்கிட்ட அடிக்காத. நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அடிக்க அடிதான் ஒரே வழி. சும்மா சீன் போடாத. எல்லாத்துக்கும் நீதாயா காரணம். உன்னை நிதானம் தவறியவன் கைகளை ஓங்கி கொண்டு வர அதிர்ந்து போய் அப்படியே நின்றார் அப்பா. திகழினியும் ரம்யாவும் சேர்ந்து மகேந்திரனை இழுக்க அப்பா பலவீனமான தைரியத்தோடு அப்படியே நின்றார். ரம்யாவுக்கே வலிக்கத்தான் செய்தது. நடந்ததை அறியாதவனாய் உறங்கி போனான் மகேந்திரன். அப்பாதான் அப்படியே உட்கார்ந்திருந்தார், அதிர்ச்சியும் இயலாமையுமாய். நீங்க போய் படுங்க மாமா. அவர் குடிச்சிருக்கார். பெரிய மன உளைச்சல்ல இருக்கார். அதை யார்கிட்ட தான் காட்டுவார்? நாம தான் அவருக்கு இருக்கிற ஒரே வடிகால். அவர் பேசிட்டார்னு யோசிக்காம அவரால் சூழ்நிலையை சமாளிக்க முடியலைன்னு இறக்கப்படுங்க. உங்க பிள்ளைதானே. ரம்யாவின் பக்குவமான ஆறுதல் இதமாக இருந்தது. ஆனால் அதன் பின் தான் மொத்தமாய் தூக்கம் தொலைத்திருந்தாள் திகழினி. மழையும் சேர்ந்து கொள்ள சரியாக உறங்காமலே அதிகாலையிலேயே எழுந்து அமர்ந்திருந்தாள். அப்பா எழுந்து வந்தார். குட் மார்னிங்ப்பா என்றாள் முகமலர்வோடு. அப்பாவின் முகத்தில் நேற்றைய பதட்டமில்லை, நிர்மலமாயிருந்தது. நேற்றைய நிகழ்வுகள் நேற்றோடு போகட்டும். இன்னைக்கு புதுசா நம்பிக்கையா தொடங்குவோம்னு சொல்றியா திகழினி என்றார் சிரிப்போடு. அதுதானப்பா உண்மையும் கூட. எங்கப்பா கிளம்பிட்டீங்க? வாக்கிங்கா? ஆமாம்மா, கிளைமேட் நல்லா இருக்குல்ல, வாக்கிங் போனா நல்லா இருக்கும் என்றார் வானத்தை பார்த்து கொண்டே. எந்த நேரம் எப்போது பொழியலாம் என்று நிறை மாத கர்ப்பிணியைப் போல காத்திருந்தது. நீயும் வர்றையா திகழினி? ரொம்ப தூரம் இல்ல, பெருமாள் கோயில் வரைக்கும் தான். சம்மதித்தவள் உள்ளே சென்று துப்பட்டாவை போட்டுக்கொண்டு வெளியில் வந்தாள். சில் என்ற காற்று வரவேற்றது. பாதங்களை பார்த்து பார்த்து வைத்த போது கால்கள் களங்கமற்ற வெண்மை கொண்டிருப்பதாய் கர்வப்பட்டது. அப்பாவின் புஜத்தை பற்றி கொண்டாள். அப்பா. சொல்லுடா. அண்ணன் பேசினதுல வருத்தம் இல்லையப்பா என்றாள். பெரும் சத்தம் போட்டுக்கொண்டு கடந்து போன கனரக வாகனத்தை ரசித்து கொண்டார். அவன் பேசினது வருத்தம் இல்லை, அவன் குடிச்சதுல மட்டும்தான் வருத்தம் இருந்தது. இப்ப அதுவும் இல்லை என்று சிரித்தவரை வியந்து போய் பார்த்தாள். ஏன்பா? என்ன சொல்லட்டும்? அவனுக்கும் ஒரு வடிகால் வேணும் இல்லையா? தன்னோட தவறுகளை ஒப்புக்க மனசு ஒத்துக்காது. அதே சமயம் அந்த தவறுகளால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நீதான் காரணம்னு மனசாட்சி சொல்லும் போது அது கூட எதிர்த்து வாதாடவும் தெரியாது.
மனிதனுக்கு சமாதானம் தேவை. ஆனா மனசாட்சிக்கு ஆறுதல் கூட தேவைப்படாது. அது நமக்குள்ளேயே இருக்கிற நிர்வாணம். நம்முடைய வலிகளையோ வாதைகளையோ பத்தி கவலை இல்லாமல் உண்மையையே மட்டும் பேசும். அந்த உண்மையோட ஸ்திரத்தை தாங்க முடியாம கொஞ்ச நேரமாவது தன்னை மறக்கலாம்னு தானே குடிக்கிறானோ என்னவோ. அதையும் நான் ஏன் தடுக்க? பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரும்போது மெல்ல மெல்ல இந்த பழக்கத்துல இருந்தும் வெளியில வந்துடுவான்னு நம்புவோம் என்ற அப்பாவின் பக்குவமான பேச்சில் தன்னை மறந்து அவர் கரத்தை இறுக்கமாக பற்றி கொண்டாள். நிறைய பேசிக்கொண்டே வந்தார். சிறு வயது ஞாபகங்கள், தனக்கு ஏற்பட்ட காதல் அனுபவங்கள், முதல் மழை, முதல் நண்பன் என்று ஏராளமான வார்த்தைகள். இந்த அப்பாவை அவளுக்கு மிகவும் பிடித்தது. திரும்பி வரும்போது வானம் மேகத்தை திரட்டி கொண்டு வேறு பாதைக்கு சென்றிருந்தது. வீடு வந்து சேர்ந்த போது வானம் வெளுத்திருந்தது. மனமும் தேறி இருந்தது. அப்பா, நான் குளிக்க போறேன், டைம் ஆச்சு. அப்பா தலையாட்ட எழுந்து உள்ளே சென்றாள். மணி 12 இருக்கும். வேலைக்குள் தன்னை புகுத்தி கொண்டிருந்தாள். இன்னும் சரியாக பழகாத வேலை. அவளுக்கு முன் பூதமாய் பேயாய் தலை விரித்திருந்தது. நிமலனை நிறையவே மிஸ் செய்தாள். அடிக்கடி எழுந்து வந்து அவளுக்கு டீ வேண்டுமா என்று கேட்பான். இந்த 10 நாளைக்குள் அவன் காட்டிய நெருக்கம் அவள் சொல்லில் வடிக்க இயலாதது. ரிசப்ஷனில் இருந்து அழைப்பு வந்திருந்தது. இங்க திகழனிங்கிறது யார்? ரிசப்ஷனில் இருந்த பெண் சத்தம் போட தன்னுடைய கையை மட்டும் உயர்த்தி எழுந்து நின்றாள். நூற்றுக்கணக்கானோர் வேலை பார்க்கும் இடத்தில் குறிப்பாய் அவளுடைய பெயரை சொல்லி அழைக்கவும் அத்தனை பேரும் அவளையே பார்த்தனர். உங்க போன் சைலண்ட்ல இருக்கா என்று கேட்டாள். அவள் ஆம் என்று தலையசைத்தாள். உங்க அப்பா நடேசன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாராம். உங்களை உடனே கிளம்பி வர சொல்லி வீட்டில் இருந்து தகவல் வந்திருக்கு. சொல்லி அவளின் குரலில் சலனம் இல்லை. அவளுக்கு அப்பாவை தெரியாது. போலியாய் வருத்தத்தை பதிவு செய்யவில்லை. அவளை பொறுத்தவரை இது ஒரு சேதி என்பது போல கடத்திவிட்டு நின்றாள். ஆனால் திகழனிக்கு தலைக்கு மேலே வானம் இல்லை, காலுக்கு கீழே பூமியும் இல்லை. எப்படி எப்படி என்ற கேள்வியை தவிர அவளுக்கு எதுவுமே தோன்றவில்லை. அப்பாவின் சிரிப்பு, அப்பாவின் உபதேசம், அப்பாவின் ஆழ்ந்த அனுபவங்கள், அவர் உடுத்தும் வெளிர் சந்தன வண்ண ஜிப்பா, புருவத்தில் இருக்கும் 1-2 நரைத்த முடிகள், தீட்சண்யமான பார்வை, ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொன்றாய் நினைவில் வந்தது. அழுகை வரவே இல்லை. இன்னும் அந்த அதிர்வை எப்படி கையாள்வது என்றே தெரியவில்லை. ஐ எம் சாரி திகழினி என்ற அலுவலக நண்பர்கள் பக்கத்தில் வந்து சொல்லிவிட்டு போனார்கள் என்ற போதும் வேரோடிய மரமாய் அப்படியே நின்றாள். எப்படி விடுப்பு சொன்னாள், எப்படி வந்து சேர்ந்தாள் என்பதை அவள் அறிந்திருக்க நியாயமில்லை. வீடு வந்து சேர்ந்து அப்பாவின் உடலை பார்த்ததும் இல்லாத அழுகையெல்லாம் தன்னால் வந்தது. அண்ணன் கலக்கம் ஒரு பாதியாகவும் குற்ற உணர்வு ஒரு பாதியாகவும் தாக்க தலையை கவிழ்ந்து அமர்ந்திருந்தான். அவன் அழுகிறானா என்று கூட சொல்ல தெரியவில்லை. அண்ணா என்றாள் கண்ணீரோடு. நிமிர்ந்து பார்த்தவன் கண்ணில் ஆற்றாமையின் கண்ணீர். நான் சொல்றதை எதுவுமே நீங்க கேட்கல, இனியும் கேட்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு நான் இங்க? நான் இல்லாதப்போதான் என்னோட அருமை உங்களுக்கு தெரியும்னு அப்பா நம்மை விட்டுட்டு போயிட்டாரா திகழினி என்று கேட்டான் கண்ணீரோடு. சுயநலக்கார மனுஷன். எப்ப நமக்கு அவரோட அறிவுரையும் அருகாமையும் தேவையோ அப்ப பார்த்து நம்மை விட்டுட்டு போயிருக்கார் பாத்தியா? சீட்டர் சீட்டர் என்று தன் தலையில் அடித்து கொண்டு அழுதான். நல்ல மரணம் என்று வரித்து வைத்தபடி இருந்தது அம்மரணம். வாக்கிங் வந்து திரும்பியவர் 2 இட்லிகளை சாப்பிட்டு விட்டு கொஞ்சமாய் தலை சாய்த்து எழுகிறேன் என்று மருமகளிடம் சொல்லிக்கொண்டு படுக்கைக்கு சென்றவர் பின் எழவே இல்லை. அவரால் இதற்கு மேல் முடியாது என்பதால் கடவுள் அழைத்து கொண்டார் போலும். ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டார் மீள்வதில்லை. அப்பாவின் காரியம் முடியும் வரைக்கும் மாற்றாமையாய் நின்றாள். அழுகை என்பது சுய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிப்பதாக இருந்தால் அதை எங்கனம் எதிர்கொள்வது? பயம் துக்கத்தை விட அதிகப்பட்டிருந்தால் அந்த துயரம் ஆபத்தானதாகி போகிறது. அதிகாலையில் குட் மார்னிங் சொன்ன அப்பா இப்போது இல்லை என்பதை ஜீரணிக்க முடியாமல் தவித்தாள். நிமலனுக்கு அழைத்த போது அழைப்பு செல்லவில்லை. அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு வைத்தாள். வேறென்ன செய்வது? யாராவது அப்பாவின் இழப்புக்கு அப்பாவின் இடத்தில் இருந்து ஆறுதல் தர மாட்டார்களா என்று ஏங்கி தவித்தாள். அண்ணனுக்கு இன்னொரு காரணமும் கிடைத்தது.
தினமும் குடித்துவிட்டு வர தன்னை மறந்து இருந்தவன் கவலைகளை மறக்க மதுவை தேர்ந்தெடுத்திருந்தான். குடும்பத்தின் சின்ன சின்ன ஆலோசனையின்றி தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். அப்பா வகித்த இடம் அப்போதுதான் புரிந்தது. நினைவுகள் நினைவுகள் அப்பாவின் நினைவுகள் அத்தனையும் நித்தமும் புதிதாய் தன்னை புதுப்பித்து கொண்டே இருந்தது. நீ ஆபீஸ் போ திகழினி, வீட்ல இருக்க நீதான் குமஞ்சு போவ. அண்ணியின் உபதேசம் தேவையானதாகத்தான் இருந்தது. இயல்பு வாழ்க்கை என்பது சராசரியானது இல்லையா? எந்த இழப்பும் எந்த ஒரு வாழ்க்கைக்கும் இடையூறாய் இருப்பது ஆரோக்கியமில்லையே. முதல் மாதம் சம்பளம் வாங்கி அப்பாவுக்கு வாங்கித்தர காத்திருந்த கடிகாரத்தை ஏக்கத்தோடு பார்த்துவிட்டு அழித்து விட்டாள். ஒரு வாரம் கழித்து இன்றுதான் மொபைலை எடுத்து பார்த்தாள். நிமலனுக்கு அவள் அனுப்பிய செய்தி டெலிவர் ஆகி இருந்தது. அவள் எண்ணிற்கு அவனிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது ஒரு முறை. பிறகு எந்த அழைப்பும் இல்லை. அவள் கைகளுக்குள் கதறுகின்ற ஏக்கம் வந்தது. அவனிடம் கொட்டி அழ ஏக்கத்தை கட்டி வைத்து காத்திருந்தாள். குளித்துவிட்டு கிளம்பி வெளியே வந்தாள். அப்பா புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருந்தார். அவரின் ஆதர்சமான புன்னகையை பார்த்து கண்ணீர் வந்தது. திகழினி அண்ணியின் அழைப்புக்கு நின்றாள். இந்த வீட்டை விலை பேசலாம்னு இருக்கும் திகழினி. இப்ப இருக்கிற நிலையில் கடன் கழுத்தை நெருக்கிது. உங்க அண்ணனுடைய மன உளைச்சலும் குறையணும்னா இந்த பிரச்சனையில இருந்து அவர் வெளியில வந்தாத்தான் அடுத்து சிந்திக்க முடியும். அதெல்லாம் யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். எடுத்ததுக்கெல்லாம் எதிர்ப்பு சொல்லும் அப்பாவே இல்லை. இவள் என்ன சொல்ல போகிறாள்? தலையசைத்தவள் வெளியில் வந்தாள். சட்டென்று வீடென்ற பாதுகாப்பு கூட தன்னை விட்டு போனது போலொரு தோற்றம். அலுவலகம் வந்தவளை நட்பு வட்டத்தில் ஓரிருவர் துக்கம் விசாரித்தனர். அவள் கண்களும் இதயமும் நிமலனை தேடியது. அவனும் வந்து சேர்ந்தான். சட்டென்று பொங்கிய அழுகையை உதடு சுழித்து மறைத்து கொண்டாள். நேரே அவளிடம் வருவான் விசாரிப்பான் என்ற கண்களாலேயே அவனை விரட்டி கொண்டிருந்தாள். மாறாய் அவன் இவள் புறமாய் திரும்பவே இல்லை. என்ன திகழி அங்கேயே பார்த்துட்டு இருக்க? பக்கத்தில் இருந்த ரத்னா கேட்க எதுவும் இல்லை என்று தலை அசைத்து கொண்டாள். நிமலனையா? அவசரமாய் மறுக்க போனவள் ஆக மாட்டாமல் மென்மையாய் தலை அசைத்தாள். அவரும் ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்குத்தான் ஆபீஸ் வந்திருக்கார். வேலையா இருப்பார். உன்னை கண்டிப்பா சந்திப்பார். வெயிட் பண்ணு. தோளில் தட்டிவிட்டு போனாள். 2 நாட்கள் விடுபெடுத்து சென்றவன் ஏன் ஒரு வாரம் ஆக்கினான் என்ற கேள்வி அவளை துளைத்தெடுத்தது. வராத நாட்களுக்கும் சேர்த்து வேலை செய்கிறான் என்பது புரிந்தது. ஆனால் எத்தனை பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறாள். அதை அறிந்தும் அவளுக்கு ஆறுதல் தராமல், அவள் முகத்தை கைகளில் ஏந்தி கண்ணீரை துடைக்காமல் எப்படி அவனால் இருக்க முடிகிறது? அவன் வருடலை விரும்பியவளுக்கு நெருடலைத்தான் பரிசாய் தந்தான். லஞ்ச் ஹவரில் தன்னை தேடி வராதவனை தானே தேடிக்கொண்டு அவனுடைய கேபினுக்கு சென்றாள். அவன் அங்கே இல்லை. லஞ்சுக்கு வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன் திகழினி. நீங்கள் வந்துட்டு போகிறதா தகவல் தெரிவிக்கிற. டிபார்ட்மெண்ட்டில் யாரோ தகவல் சொன்னார்கள். திரும்பி வந்தவளுக்கு ஒரு கவளம் கூட உள்ளே இறங்கவில்லை. வெகுவாய் சுணங்கி போனாள். அவள் தளதளப்பிற்கு தண்ணீர் தெளிக்க யாருமற்ற தனிமை அவளை கொன்றது. மாலை பார்த்து கொள்ளலாம் என்ற பணிகளை செய்ய ஆரம்பித்தாள். மாலையும் வந்தது. நிமலனை தேடிக்கொண்டு போக அவன் எப்போதோ நழுவி இருந்தான். பாரம் பாரம் பாரம். நெஞ்சு முழுக்க பாரத்தை சுமந்து கொண்டு நடந்தவளை கைப்பற்றி யாரோ நிறுத்த திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாள். என்ன திகழி, வண்டி ஓட்ட வர்றதே இல்லை, என்ன எக்ஸ்பர்ட் ஆயிட்டியா? சிரித்தபடி கேட்டுக்கொண்டு நின்ற ட்ரெயினியை பார்த்ததும் அலை என எண்ணங்கள் மனதுக்குள் அடித்தது. எத்தனை உற்சாகமாய் கவலைகள் ஏதும் இன்றி வாழ்ந்திருந்தாள். அவள் இதெல்லாம் சந்திக்கப் போகிறாள் என்று யாராவது அன்றே சொல்லி இருந்தால் சத்தம் போட்டு சிரித்திருப்பாள். திகழினி கைப்பற்றி அழுத்தமாக அழைத்த போது நினைவு தடைப்பட்டது. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? ஜாபுக்கு போறியாமே? ஏன் இத்தனை அவசரம்? கொஞ்சம் பொறுத்து அமைதியா வேலைக்கு போயிருக்கலாமே. சரி, வண்டி ஏன் எடுக்கிறதில்ல? அவரின் கேள்வியில் கசப்பாய் சிரித்தாள். அப்பாவின் இழப்பையும் தொழில் முறையில் அண்ணனுக்கு ஏற்பட்ட இழப்பையும் சுருக்கமாய் சொன்னாள். ஐம் சாரி. எவ்வளவு செலவு செய்வ? இப்போ உனக்கே இந்த நிலைமையா? இதெல்லாம் சோதனை காலம். நிச்சயம் விடியாம போகாது. அவள் முதுகில் தட்டிவிட்டு போனவரையே பார்த்தாள்.
வீடு வந்தபோது அண்ணன் உட்கார்ந்திருந்தான். இன்று அவன் குடிக்கவில்லை என்பதே ஆறுதலாயிருந்தது. முகம் அலம்பிக் கொண்டு வந்து இடையில் அமர்ந்தாள். திகழினி, வரும்போதே சொல்ல நினைச்ச, முனை கடையில ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடேன். வர்ஷாக்கு நைட்டுக்கு வேணும். அண்ணி சொன்னபோது அண்ணன் முகத்தை பார்த்தாள். எந்த சலனமும் இல்லை. மறு வார்த்தை பேசாமல் எழுந்து சென்றாள். பாலை வாங்கி கொண்டு வர அப்பா நினைவுகளாலேயே பின் தொடர்ந்து கொண்டு வந்தார். டிவியையே வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தவள் மனம் முழுக்க குழப்பம் சூழ்ந்திருந்தது. எத்தனை பிரச்சனைகள் இருக்கட்டும், இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்து திரும்பியவளை எப்படி சந்திக்காமல் போனான்? அந்த கேள்வியே அவளை பல கோணத்தில் தாக்கியது. எதுவும் இன்டர்வியூக்கு போனியாண்ணே என்றாள் அந்த சிந்தனையை மாற்றும் பொருட்டு. அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தவன் இகழ்ச்சியாய் சொன்னான், இன்னும் முதல் மாசம் சம்பளமே வாங்கல, அதுக்குள்ள உனக்கு உன் அண்ணன் இப்படியே நின்னுடுவானோங்கிற பயம் வந்துடுச்சில்ல என்றான் குதர்க்கமாக. தூக்கி வாரி போட அண்ணனின் முகம் பார்த்தாள். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அண்ணா. நம்ம குடும்பத்தோட நிலைமை என்னை விட உனக்குத்தானே தெரியும். நீ ஒன்னும் பொறுப்பில்லாதவன் இல்லையே. இயல்பாத்தான் கேட்டேன் என்றாள் வலியோடு. அவனுக்கு புரிந்ததோ இல்லையோ எழுந்து போய்விட்டான். வீடு முழுக்க ஒரு இறுக்கம் நிரம்பி வழிந்தது. இதுதான் என்று சொல்லிவிட முடியாத அந்நியத்தனம் அத்தனைக்கும் மேலாக அவர்களுக்குள் நிலவிய ஒட்டுறவே அற்றுப்போயிருந்தது. அப்பா இருக்கும் காலத்தில் ஒரு வேலை கூடுதலாய் வராது. இப்போது அண்ணி கடைக்கு அனுப்புகிறாள். அது ஒவ்வாமையாக இருந்தது. சின்ன சின்ன வேலைகள்தான். அந்த வேலைகளுக்குள் ஒளிந்து கிடக்கும் அன்பின் பிணைப்பு மெல்லிய கம்பி வலையை போன்றது. அவளை எதுக்கு அனுப்புற, நான் போற என்ற அண்ணன் பேச்சுக்காவது சொல்லி இருக்க வேண்டும். தன் மேல் உள்ள அக்கறையை அவன் அந்த வார்த்தைகள் மூலம் நிரூபித்திருக்க வேண்டும். எதுவும் இல்லாமல் அவன் அமர்ந்திருந்தது வலித்தது. இரவு உணவை முடித்து கொண்டு படுக்கைக்கு வந்தாள். மாதுளம் செடிகள் காற்றுக்கு ஆடி கண் சிமிட்டியது. நிமலனுக்கு அழைக்கலாமா என்று தோன்றிய சிந்தனையை தள்ளி போட்டு கொண்டே வந்தவள் இன்று இரவு உறக்கம் கொள்ள தனக்கு ஏதாவது ஒரு ஆறுதல், குறைந்தபட்சம் ஒரு அனுசரணையான வார்த்தையாவது தேவைப்பட்டது. நிமலனுக்கு அழைத்த போது அலைபேசி அணைப்பில் இருந்தது. அலைபேசி மட்டுமல்ல, அவனும் தான் என்பது அடுத்து வந்த நாட்களில் அவள் அறிந்து கொண்டாள். 2 நாட்கள் நீடித்தது இந்த கண்ணாமூச்சி ஆட்டம். தங்களுக்கு நடுவே இருந்தது காதலா என்பதையே அறியாமல் தவித்து போனாள் திகழினி. ரணப்பட்ட இதயத்தை குணப்படுத்த வருவான் என்று காத்திருக்க அதை மேலும் மேலும் வலியாக்கி வைத்திருந்தான். இன்று எப்படியும் அவனை பார்த்து விடுவது என்ற தீர்மானத்தில் இருந்தாள். திகழி, எல்லோரையும் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வர சொல்லி இருக்காங்க. லஞ்ச் ஹவர்ல போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் என்ற அணுவிற்கு சம்மதம் சொல்லிவிட்டு வேலையை தொடர்ந்தாள். லஞ்ச் ஹவரில் அங்கே கூட்டம், அவசர கூட்டம். அதில் பாதி பேர் என்னவென்று அறியும் ஆர்வமற்று தங்களுடைய சாப்பாட்டை கவனிக்க சென்றிருக்க இருந்த சொற்ப பேருக்காக அந்த கூட்டம் நடந்தது. உள்ளே நுழையும் போதே அங்கே நடுநாயகமாய் அமர்ந்திருந்த நிமலனை பார்த்து கொண்டேதான் வந்தாள். அவனும் இவளையே தான் பார்த்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்காக முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் 5 minutes. கேரி ஆன் என்று கூட்டத்தினர் சொன்னார்கள். நம்முடைய நண்பர் கொலீக் மிஸ்டர் நிமலனுக்கு ஒரு டைட்டான சிச்சுவேஷனில் கல்யாணம் ஆயிடுச்சு. நம்மளை எல்லாம் அழைக்க முடியல அவரால். ஸோ இப்போ உங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லுங்க. சீக்கிரமே ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் வைக்க போகிறார். நீங்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கணும். அவன் அறிவித்தது தான் தாமதம். ஹேய், கங்க்ராட்ஸ் என்ற சத்தங்களோடு அவனை சூழ்ந்து கொண்டார்கள். 5 நிமிடங்கள் வாழ்த்து மழையில் நனைந்தான். எல்லோரும் அங்கிருந்து சென்ற பிறகு அவனுடைய கண்கள் அவளை தேடியது. அவள் அங்கே இல்லை. அவனின் தேடலையும் பரிதவிப்பையும் பார்த்த நண்பன் சொன்னான், இது அவசியமில்லை நிமலன். நீ எதுக்காக இதை செய்ய சொன்னேன்னு நான் யோசனையா நிற்கிறேன். ஆனா உன்னுடைய விருப்பம் பூர்த்தி ஆகிடுச்சு. எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு என்ஜாய் பண்ணு மேன். ஒரு முறைதான் வாழ்க்கை என்று முதுகில் தட்டிவிட்டு போனான். அந்த நீண்ட ஹாலில் தனியாக நின்றான். இந்த செய்தியை அவளிடம் தனியாக சொல்லும் தைரியமற்றத்தான் இந்த ஏற்பாடு செய்ததே. இதன் பிறகான அவளுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அவள் வருத்தத்தையும் கவலையும் அளவிட கருவியற்று நின்று கொண்டிருந்தான். திகழனிக்கு ஏனோ இது அவ்வளவு பெரிய அதிர்வை ஏற்படுத்தவில்லை. இப்படியாக ஏதோ ஒன்றை அவள் மனம் எதிர்பார்க்க ஆரம்பித்திருந்தது. முதன்முறையாக நிமலனை பார்த்தபோது அப்பா சொன்ன அறிவுரைகள் இன்னும் கரையாமல் மனதில் வந்து தைத்தது. அப்பாவை நினைத்து கண்கள் பனிக்க நின்றாள்.
திகழி, சாப்பிட வரல என்ற தோள்களை தொட்ட அணுவிற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு வெயிலில் வந்து நின்றாள். அந்த வெப்ப சூட்டில் அவள் உடலின் வெப்பமெல்லாம் கரையத் தொடங்கி இருந்தது. கீழே வந்தவள் வழக்கமான தன்னுடைய பணிகளில் ஈடுபட்டு போனாள். நிமலன் தான் தவித்து போனான். அவளை சந்திக்கும் துணிவில்லாமல் தான் தப்பி ஓடியதையும் பிறகு சபைக்கு அறிவிப்பது போல் அறிவித்ததையும் எண்ணி வெட்கமாய் உணர்ந்தான். மாலையில் அலுவலகம் முடிந்ததும் அவளை தேடிக்கொண்டு அவளுடைய செக்ஷனுக்கு செல்ல அவள் முந்தி இருந்தாள். வண்டி எடுத்துக்கொண்டு அவளை தேடிக்கொண்டு வந்தவன் பேருந்து நிறுத்தத்தில் அவளை கண்டுவிட்டான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் எப்போதும் இரவும் வெளிச்சம் இல்லை. ஏமாற்றமாய் உணர்ந்தவன் பக்கத்தில் சென்றான். திகழினி, நீ நீ எப்படி இருக்க? அவன் தடுமாற்றத்தில் அவனுடைய குற்ற உணர்வின் அளவு தெரிந்தது. அதை கூட்ட விரும்பாமல் மெல்லிய புன்னகை புரிந்தவளை அதிர்ச்சியோடு பார்த்தான். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க நிமலன்? குரல் சுணங்கி இருந்தது. ஆனால் அந்த குரலில் அவ்வளவு கூர்மை. ஆ, நான் இருக்கேன். அங்க போன இடத்துல உங்க அப்பாக்கு என்னாச்சு? கோர்வை இல்லாமல் விழுந்த வார்த்தைகள். அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். இந்நேரம் அவளிடம் ஓடி வந்து விசாரித்திருக்க வேண்டாமா? இவள் இழப்பை உணர்ந்தவனால் தானே அதை செய்திருக்க முடியும். அப்பா போயிட்டார். திடீர்னு நடந்துருச்சு எல்லாமே என்றாள் கைகளை ஆராய்ந்தபடி. எல்லாமே எதிர்பார்க்காம திடீர்னு தானே நடக்குது. நாம தானே அதுக்கு பொறுப்பாளி ஆகிறோம். ஆனா நடத்தி வைக்கிறது எதிலையும் நமக்கு சம்பந்தம் இல்லாமல் தானே இருக்கு. இந்த விதியை என்னன்னு சொல்றது? அவன் தன் கதைக்கு முன்னுரையாய் அதை சொல்லிவிட்டு அவள் முகம் பார்க்க அவள் கல் போல நின்றாள். ஏன் இப்படி செய்தாய் என்று கோபப்பட்டிருக்க வேண்டும். அவனின் சட்டையை பிடித்து உலுக்கி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அவனுக்கு சாபம் கொடுத்தாவது ஓய்ந்திருக்க வேண்டும். இந்த ஒரு வாரமாய் அவளிடம் இந்த செய்தியை பக்குவமாய் சேர்ப்பிக்கவும், அவளின் கேள்வி கணைகளை எதிர்கொள்ளவும், தயாரித்த முன் மாதிரிகளை உடைத்து வீசவும், அவன் தயாரித்த அத்தனை தரவுகளையும் எதுவுமே இல்லை என்று ஆக்கிக் கொண்டிருந்தாள் தன் மௌனத்தால். திகழி என்றான் அவளுக்கே அவளுக்கான பிரத்யேக அழைப்பில். அந்த அழைப்பில் ஏகப்பட்ட அன்பையும் பாதுகாப்பையும் உணர்வாள். நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள இயலாமல் தலை குனிந்தான். பஸ் வந்துடுச்சு நிமலன். நாம 2 பேரும் வேறு வேறு திசைகளில் பயணம் செய்ய போறோம். பாய் என்றாள். வந்து நின்ற பஸ்ஸில் ஏறி கரைந்தாள். வீடு வந்தவளுக்கு வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தவர்களே முதலில் தென்பட்டார்கள். அழவில்லை. ஒரு பாறாங்கல்லை தூக்கி தன் நெஞ்சில் ஏற்றியது போல உணர்ந்தாள். உள்ளே செல்லாமல் சிட் அவுட்டில் அமர்ந்து விட்டாள். வீட்டை பார்த்து முடித்தவர்கள் சென்ற பிறகே உள்ளே சென்றாள். அத்தை, நாம வேற வீட்டுக்கு போக போறோமாம். உனக்கு தெரியுமா? அந்த வீடு எப்படி இருக்கும்? வர்ஷா மழலையின் ஊடே வந்து கேட்க குழந்தை முகத்தையே பார்த்தாள். அங்க இந்த மாதளம் மரம் இருக்காது குட்டிமா. வறட்சியா இருக்கும். ஆனா உன்ன மாதிரி இருந்திருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? எதையும் ஆழமா மனசில் ஊன்றாமல் அந்த கணத்துக்காக வாழறது பெரிய வரம் என்று விட்டு போனாள். அண்ணன் பேசாது அமர்ந்திருந்தான். வீட்டுக்கு வந்த நிமலனால் அந்த புறக்கணிப்பை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவன் நெஞ்ச குழியில் யாரோ ஏறி அமர்ந்து அவனை குற்றம் சொன்னது போல் வலித்தது. அந்த திருமணத்துக்கு போயிருக்கவே கூடாது என்ற ஞானோதயம் இப்போது தாமதமாக வந்தது. திருமண வீட்டில் ஏதோ கலாட்டா ஏற்பட்ட திருமணம் நின்று போக இருந்த நிலையில் இவன் அவசர மாப்பிள்ளையாக வேண்டிய கட்டாயம். அதற்கு இவனுடைய தங்கையை அவர்கள் வீட்டில் பெண் கொடுக்க இருந்த விஷயத்தை வைத்து கார்னர் செய்ய மறுக்கவே முடியாத இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தது விதி. நிமலா, அந்த பொண்ணை நீ கட்டினாத்தான் அவங்க நம்ம வீட்டு பொண்ணு மேல அக்கறை காட்டுவாங்க. அதை கூட அப்புறம் பார்க்கலாம். ஒரு பொண்ணு வந்து மணவரையில் காத்திருந்து திரும்பி போறது பெரிய அவமானம். எல்லோர் முன்னேயும் அம்மா கையேந்தி நிற்கிற போது அவனால் மறுக்கவே முடியாமல் போனது. இந்த உண்மையை, சூழ்நிலையை அவளிடம் விளக்கிவிட துடித்தவனின் துடிப்பை கூட அவள் உணரவில்லையே. தவிப்பின் உச்சத்தில் நின்றான். இந்த பிராயச்சித்தங்கள் அவனுக்கு உதவாதுதான். ஆனால் அவனுக்கு கிடைக்க இருக்கும் மன நிம்மதி கிடைக்காமல் தவித்தான். மறுநாள் அவளை லஞ்ச் ஹவரில் தேடிக்கொண்டு போனான். அவளை பார்த்ததும் உணர்வற்ற பார்வை பார்த்தாள். இவனை கண்டதும் நாகரிகமாய் அனு விலகி கொள்ள அவள் எதிரில் வந்து அமர்ந்தான். நான் கொஞ்சம் பேசணும் திகழினி என்றான் தவிப்பாக. எனக்கு கேட்கிற ஆர்வம் இல்லையே நிமலன்.
காரணம் தெரியாத பிரிவால குற்றவாளியாய் நிற்கிறது பெரிய வேதனை திகழினி. நான் காரணம் தெரியாம தவிச்சதை சொல்றீங்களா நிமலன்? அவள் கேட்கவும் வாய் அடைத்து அமர்ந்திருந்தான். சொற்ப நொடிகளுக்கு பிறகு அவனை ஆரம்பித்து கோர்வையாய் சொல்ல இயலாமல் தவித்து அவன் முடிக்கும் வரைக்கும் சலனமே இன்றி அமர்ந்திருந்தாள். ஏமாற்றமாய் உணர்ந்தான். அவள் கோபமும் கண்ணீருமே அவள் இழப்பின் அளவை பேசும் என்று காத்திருக்க அவள் எழுந்து நின்று ஏமாற்றம் அளித்தாள். சொல்லிட்டீங்க தானே, நான் வரட்டுமா திகழினி? என்னுடைய கோபமும் அழுகையும் கண்ணீரும் இந்த முடிவை மாற்றப் போகுதா? நான் மனதளவில் தளர்ந்து நிற்கிறேன். என் அப்பாவை இழந்த பிறகு அதைவிட பெரிதா எதுவுமே இல்லை. இரு கோடுகள் தத்துவத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இனி என் வாழ்க்கையில் நீங்க இல்லைங்கிறது தானே நிஜம். என்னை அதற்கு தயாராக கொஞ்சம் அனுமதியுங்களேன். அவள் கை கூப்பி கெஞ்ச உடைந்து நொறுங்கி போனான். எழுந்தவள் அங்கிருந்து சென்றிருந்தாள். அடுத்து வந்த நாட்களில் நிமலனை சந்திப்பதையே முற்றாய் தவிர்த்து கொண்டாள். உள்ளம் புறமும் சொல்லொணா வலி இருந்தது. அதை தனக்குள்ளே வைத்து மூடியிட்டு கொள்ள பழகி இருந்தாள். உரிமை இல்லாத நபர்களிடம் கொட்டும் உணர்ச்சிகளுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பது அவளுக்கு உரைத்தது. அண்ணன் வீட்டை விலை பேசி இருக்க அதை அண்ணி இவளிடம் சொன்ன நிமிடம் அமைதியாக பார்த்தாள். சட்டென்ற பாரம் ஏறி போனது மனதில். பெரிய ரிலீஃப் திகழினி. வீட்டை வித்து பேங்க் கடனை கட்டிடலாம். இப்போதைக்கு ரிலீஃப் ஆயிடுவோம். இப்போதைக்குனா புரியல் அண்ணா. இந்த தொகையை கட்டி முதல்ல அந்த இடத்துக்கு வாங்கின பேங்க் கடனை அடைப்போம். இங்கிருந்து கொஞ்ச நாள் தூரமா போயிடுவோம். அதன் பிறகு கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆன பிறகு மறுபடியும் அந்த இடத்தை எடுத்து கட்டணும். அண்ணன் முகத்தையே பார்த்தாள். 5 லட்சத்தை எடுத்து மேசை மீது வைத்தான். இதுல 5 லட்சம் இருக்கு திகழினி. இது உன்னுடைய கல்யாணத்துக்காக ஒதுக்கினது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை 80 லகரத்துக்கு விற்று இருக்கிறான். அந்த தொகையில் அவளின் பங்கு 5 லட்சம்தான். ஒரு வலியும் கசப்புமான புன்னகை உதிர்ந்தது. உனக்கு இப்போ கல்யாணம் பண்ற உத்தேசம் இல்ல திகழினி. ஏன் தெரியுமா? உன் அண்ணன்கிற மரியாதையோட சபை நிறைய நான் உட்காரணும். அப்பத்தானே நல்லா இருக்கும். அவன் கூற்றில் மெல்லிய புன்னகை வந்தது. இது ஊம் பணம்தான். கண்டிப்பா ஊம் பணம்தான். உன்கிட்ட வச்சு என்ன செய்ய போற? இப்பதான் என் கமிட்மெண்ட் எல்லாம் முடிய போகுது. ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன். இந்த 5 லட்சத்தை உன் கல்யாணம் வரைக்கும் நான் வச்சிருக்கேன். உனக்கு வட்டி கூட தர்றேன். உனக்கு ஓகே தானே? அவன் பேச்சில் எத்தனை சதவிகிதம் உண்மை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் மெல்லிய இதம் இருந்தது. தலை அசைத்துவிட்டு வெளியில் வந்தாள். தந்த தொகையோ மிக மிக குறைவு. அதையும் வாங்கிக் கொண்டான். அவள் வாழ்க்கை கேள்விக்குறியாய் தொக்கி நின்றது. கனவுகளின் கலவையாய் இருந்தது எதிர்காலம். அந்த கலவிக்குள் புகுந்து நிறமிழந்து போன நிஜத்தை தேடி தோற்று போனாள். அப்பா இருந்த காலத்தில் நிறைய விஷயங்களை தவறவிட்டிருந்தாள். அத்தோடு இதுவும் ஒன்று என்று எண்ணிக்கொண்டாள். நாட்கள் இறக்கை கட்டி பறக்க ஆரம்பித்திருந்தது. இந்த ஹாஸ்டல் வந்து முழுதாய் 1 வாரம் கடந்திருந்தது. கனிவற்ற அன்பும் அக்கறையற்ற அனுசரணையும் மெல்ல பிடிபட ஆரம்பித்திருந்தது. நித்தம் ஒரு திட்டத்தோடு வந்து நின்ற அண்ணனை அயர்ச்சியாய் பார்த்தாள். அவனிடம் குரல் உயர்த்தி இருக்கிற ஒற்றை உறவு முறையை இழந்துவிடும் பயமும் அவளை ஆட்கொள்ள அவன் இழுத்த இழுப்புக்கு அமைதி காத்தது குடும்பமே. கடைசியாய் வந்து அந்த குண்டை தூக்கி போட்டான். திண்டிவனத்தில் இடம் வாங்கி ஃப்ளாட் போடலாம்னு பார்க்குற. அருமையான பிஸ்னஸ். சேல்ஸ் அவ்வளவு இருக்காம். நித்தமும் திண்டிவனத்தில் இருந்தா வேலைக்கு வர முடியும்? பதறிக்கொண்டு அண்ணனை பார்த்தாள். அண்ணா, அப்ப நான் என்ன பண்றது? நீ பக்கத்துல பிஜே ஏதாவது பார்த்துக்கோ திகழி. டிராவல் நேரமாவது மிச்சம் பிடிக்கலாம். அண்ணி சொன்னபோது அண்ணன் எதிர்ப்பு தெரிவிக்காமலே அமர்ந்திருப்பது ஒருவித விரக்தியாய் போனது. அதே ஆவேசத்தில் இந்த ஹாஸ்டலை பார்த்து கொண்டு வந்தும் சேர்ந்து விட்டாள். அண்ணன் தான் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டான். தான் ஆடாவிட்டாலும் அவனுக்கு சதை ஆடியது. எல்லாம் வசதியா இருக்கு திகழி. இந்த பிஜே கூட பாதுகாப்பு தான் உனக்கு. நம்ம வீட்டில் இருந்த சூழ்நிலை மெல்ல மெல்ல மாறும். அந்த இறுக்கத்திலிருந்து வெளியே வர இதுவும் நல்ல ஏற்பாடுதான். மனம் பொறுக்காமல் அண்ணன் சொன்னபோது சின்னதாய் சிரித்து வைத்தாள். இங்கு வந்த பிறகுதான் உலகம் புரிந்தது. உறவுகளின் சுயநல சிந்தனையும் புரிந்தது. புரிந்து என்ன செய்ய போகிறாள்? அவளுக்கு சுயநல சிந்தனைகள் சுட்டு போட்டாலும் வராது. காத்திருக்காத காலம் உருண்டோட ஆரம்பித்திருந்தது. மாதம் தவறாமல் அண்ணன் வருவான். இவள் சம்பள பணத்தை வாங்கி கொள்ள வரும்போது ஏதேதோ கதைகள் சொல்வான். யானையை குதிரையாய் மாற்றும் செப்படி வித்தைகளை செய்ய போவதாய். ஆரம்பத்தில் சுவாரஸ்யமாய் இருந்த அந்த பேச்சு
போக போக நீர்த்து போனது இவளுடைய பார்வையில். ஓரிரு நாள் விடுமுறை என்றால் திண்டிவனத்துக்கு செல்வாள். வீடு பெரியதாக இருந்தது. அதில் ஒருவித விலகல் எப்போதுமே இவளுக்கு இருக்கும். அண்ணி துரும்பை கிள்ளக்கூட அனுமதிக்க மாட்டாள். ஏதோ 2 நாள் இருக்க வர்ற, இதுல கூட நீ வேலையை இழுத்து போட்டுட்டு செய்யணுமா? பேசாம உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. அண்ணி மறைமுகமாகவோ நேரடியாகவோ இதை சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆக இனி அண்ணன் வீட்டுக்கு விருந்தாளியாக மட்டும்தான் என்பதை உணர்த்தும் அண்ணியின் அண்ணியின் சாதுரியத்தை மெச்சிக்கொள்வாள். தன்னை நிறுத்தி வைத்த இடத்திலேயே நிற்க கற்றிருந்தாள். இந்த ஹாஸ்டல் வாசம் கூட சுகமாகத்தான் இருந்தது. இரவல் கூட்டில் குடியிருப்பது போல ஏகாந்தமாய். ஹார்ட்டி விஷஸ் நிமலன். அவன் கொண்டு வந்து நீட்டிய ஸ்வீட்டை எடுத்துக்கொண்டே அனு சொன்னபோது பக்கத்தில் தான் இருந்தாள். அவன் பார்வை இவளிடமே தேங்கி இருந்தது. அவளின் பிடிவாதம் அவனுக்குள் ஆற்றாமையை உண்டாக்கி இருந்தது. இவளை நோக்கி வந்தவன் ஸ்வீட் பாக்ஸை நீட்டினான். நிமிர்ந்து பார்த்தாள். எனக்கு ப்ரமோஷனோட பிரான்ச் மாற்றல் கிடைச்சிருக்கு திகழி என்றான் அவள் கண்களை பார்த்து கொண்டே. ஓ, வாழ்த்துக்கள் என்றவள் தன்னுடைய வேலையை தொடரப்போக அவன் நிம்மதியின்றி அவளை பார்த்தான். நான் போக போறேன்னு சொல்ற திகழி, ஒட்டு மொத்தமா என்றான் பல்லை கடித்து கொண்டே.